மக்களுக்காக அங்க அழுகுற சூழ்நிலை வந்துரும். ஆட்சி ஏற்று 2 வாரத்துக்குள்ளே வந்து ஒயின் ஷாப் போட முடியுங்க. ரொம்ப நன்றி சொல்லணும். இதனால வீட்டுல உள்ள பெண்களும் சரி, ரோட்லயும் சரி, ரொம்ப தண்ணி போட்டு வந்து வீட்டுல ஹஸ்பண்ட் எல்லாம் அடிக்கிறாங்க, போறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க. எவ்வளோ இது நடக்குது. இப்பதான் எல்லாம் தெண்டா இதா இருக்காங்க. பரவாயில்ல, ஒயின் ஷாப் முன்னவரை ரொம்ப சந்தோஷம். வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப தண்டனை கடுமையாக தான் இருக்கும். ஒரு பையன் வந்து ஒரு பெண்ணை வந்து தவறா பார்த்தா கூட அதுக்கான தண்டனைகள் இன்னும் பயங்கரமா இருக்கும். அதனால இன்னும் விடியல் நல்ல ஒரு விடியல் மாற்றமாகவும் நல்ல ஒரு ஆட்சிக்காராகவும் அமையும் அப்படிங்கிறது இந்த தளபதி கண்டிப்பா பண்ணுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதான் ரொம்ப பெரிய சந்தோஷம். என்னோட இது கேட்டீங்க அப்படின்னா, நாங்கெல்லாம் தூய்மை பணியாளரா இருக்கோம். எங்களுக்கு நிரந்தர பணி கொடுக்கணும். ஏன்னா எனக்கு இப்ப 40 வயசு வரைக்கும் வந்துருச்சு. நான் இன்னமும் இந்த தூய்மை பணியாளர்ல கான்ட்ராக்டா தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஒண்ணு கான்ட்ராக்டா வருது, குழுவா வருது தவிர எங்களை நிரந்தர பணியை படுத்த மாட்டாங்க. காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த கஷ்டத்தை கேட்டா மட்டும் எல்லா மக்களுக்காக அங்க அழுகுற சூழ்நிலை வந்துடும். அந்த ஐயா கிட்ட நாங்க எங்க தளபதி அண்ணா கிட்ட கேட்கிற ஒரே ஒரு விஷயம், எங்க தூய்மை பணியாளர் எல்லாரையும் பர்மனண்டா ஆக்கணும், எல்லா மக்களுக்கும் விடிவு காலம் பொறுக்கணும். ஏன்னா நாங்க எல்லாருமே அப்படின்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நாங்க நிறைய கஷ்டத்தை சுமக்கும் போது அப்படி என்ன ஆகணும்னா, இந்த கைக்கு ஏற்ற சம்பளம் எங்களுக்கு வரல. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கு தேடி எப்படின்னா முதலமைச்சர் ஐயா அவர் முதல்ல எங்க திருச்சிக்கு வராருன்னும் போது அவர் எந்த அளவுக்கு எங்களை நினைக்கிறாரு, அந்த அளவுக்கு மக்களும் அவரை நிறைய அதிகமா நேசிக்கிறோம். அந்த அளவுக்கு அவரும் எங்களை நிறைய நேசிக்கிறாரு. நினைச்ச மாதிரியே நிறைய சொல்ல வார்த்தை இருக்கு, ஆனா வரல. என்ன சந்தோஷமா இருக்கும் அவரை பார்த்த. மக்கள் நிறைய ஆர்வமா இருக்கும். ஐயோ செம்மதோட சந்தோஷப்பட்டது. யாருமே நிறைய இந்த மக்களோட யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. சின்ன குழந்தை வரைக்கும் அவர் ஜெயிச்சதுக்கு சந்தோஷப்படுறாங்க. எங்களுக்கு நாங்க தெய்வத்தை நேர்ல பார்த்த சந்தோஷம் வருமோ என்னமோ தெரியாது. இன்னைக்கு அவரை பார்க்க போறோன்ற சந்தோஷம் எங்களுக்கு நிறைய இருக்கு. டோக்கன் கிடைக்கவே இல்லை. அலைஞ்சு மூலம் எப்படியும் டோக்கன் வாங்கி வந்தாச்சு. இன்னைக்கு பாடு கிடைச்சதே எங்களுக்கு அந்த தெய்வத்தோட அருள் தான். கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. பட் இங்க நின்றுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஜெயிப்போம், கண்டிப்பா ஜெயிப்போம். எந்த விதத்துல யாரும் இடம் கொடுக்க மாட்டோம். இன்ன வரைக்கும் மக்கள் யார் மனசும் அந்த மாதிரி மாறுற அளவுக்கு யாரும் நடந்துக்கல. அவர் நிக்கல அப்படின்னாலும் மக்கள் இன்னும் எங்களுக்கு சேவைகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. 5 வருஷம் அவரோட மூலியமா எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னமும் எங்களுக்கு. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம். மக்கள் எல்லா பேருமே இதுக்கு முன்னாடி 2 கட்சிக்கு மாத்தி ஓட்டு போட்டு ஏமாற்றத்தை மட்டுமே சந்திச்சிருக்காங்க. முதலா ஒரு மாற்றத்திற்காக மக்கள் வந்து தளபதி விஜய முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இனிமேல் தளபதி ஒவ்வொரு செயல்களுமே நிதானமா செயல்பட்டு மக்களுக்கான நல்ல செயல்களை 100% செய்வாருன்னு நாங்க உறுதியா நம்புறோம். ஒரு மாற்றம் தான் எங்களுக்கு. சரிங்களா, ஒரே ஆளு 2 இடத்துல நின்று ஜெயிச்சிருக்காரு. மக்களோட ஆதரவு எவ்வளவு பெருமையா இருக்குது அப்படிங்கிறத இந்த தொகுதி நமக்கு காட்டியிருக்கு. இந்த தொகுதியில நல்ல ஒரு வேட்பாளரை தான் தளபதி நிப்பாட்டுவாரு. நிக்கிறவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. மக்களோட பேராதரவோட பெரும்பான்மையா கம்பல்சரி ஜெயிப்பாங்கன்னு 100% நாங்க உண்மையா நம்புறோம். கண்டிப்பா ரொம்ப நல்ல நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப பிளாட்டி பேப்பர் நடந்ததுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இனிமேல் இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப தண்டனை கடுமையாக தான் இருக்கும். ஒரு பையன் வந்து ஒரு பெண்ணை வந்து தவறா பார்த்தா கூட அதுக்கான தண்டனைகள் இன்னும் பயங்கரமா இருக்கும். அதனால இன்னும் விடியல் நல்ல ஒரு விடியல் மாற்றமாகவும் நல்ல ஒரு ஆட்சிக்காராகவும் அமையும் அப்படிங்கிறது இந்த தளபதி கண்டிப்பா பண்ணுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக பண்ணுவாருங்க, 100க்கு 100 உண்மை. அவர் கண்டிப்பா பண்ணுவாரு. மக்கள் அவருக்கு பின்னாடி எல்லா மக்களுமே இத்தனை கோடி மக்கள் வந்து அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யாருமே எதிர்பாராத வெற்றியை அவர் அறிஞ்சிருக்காரு. இந்த வெற்றிக்காகவே கண்டிப்பா மக்களுக்காக எல்லா விஷயங்களையும் நல்லதே பண்ணுவாரு. அனைத்து மக்களுக்கும் நல்லது பண்ணுவாரு. எல்லாரும் நம்பிக்கை இருக்கு. 5 வருஷம் இல்ல ப்ரோ, இனி வரும் எல்லா காலங்களுமே தளபதி காலம் தான். ஏன்னா 55 வருஷமா 2 கட்சியுமே மாத்தி ஜெயிச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. மக்களோட இளைஞர்களோட எழுச்சியும் பெண்களோட ஆதரவு இருக்கிற வரைக்கும் இனி வரும் அனைத்து காலங்களுமே தளபதி விஜய் தான். அதை யாருனாலுமே மாற்ற முடியாது. கண்டிப்பா தளபதி தான். எங்களுக்கு பஸ் வசதி வேணும் பெண்களுக்கு. எங்களுக்கு பஸ் வசதி வேணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்.
பெண்கள் வந்து தைரியமா நடமாடணும். எங்கேயுமே பாதுகாப்பு போதை பொருட்கள் எதுவுமே இருக்கக்கூடாது எங்களுக்கு. அது போதைப் பொருட்களால தான் வந்து இப்ப நிறைய பிரச்சனை ஏற்படுதுன்றாங்க. அதுதான் எங்களுக்கு மெயினா தேவைப்படுது. லேடிஸ்க்காக தானே இது. அதேதான் உண்மை. வீட்லயும் சரி ரோட்லயும் சரி எங்கேயுமே சரி பெண்களுக்கு போதை இதுதான். பெண்கள் பாதுகாப்பு இந்த சட்ட முறை கொண்டு வந்தா கரெக்டா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க உங்க கருத்துக்கு? கரெக்ட் தான். இப்போ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து சிறப்பு காவல்துறை அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாதுகாப்பு. ஆமா அது okay அது கரெக்ட் தானேங்க. பெண்கள் பாதுகாப்புக்கு எக்ஸ்ட்ரா போலீஸ் அமைக்கணும் அப்படின்னு அது ஓகே தானே. நீங்க பெண்கள் பாதுகாப்புனா அது ஓகே தானே. அது பெண்கள் பாதுகாப்பு நம்புறோம் அது அவங்க கையில இருக்க விஜய் ஒரு நம்பிக்கை தானே இருக்கும். அதனாலதான் அதை அவங்க நம்பிதான் அவங்க அவருக்கு ஓட்டு போட்டுப்போம். அவர் எப்படி நம்ம நாட்டை வந்து நல்ல நிலைமை கொண்டு வருவாரு. போதை இதை ஒழிப்பாரு. ஆட்சி ஏற்று 2 வாரத்துக்குள்ளேயே வந்து எல்லோரும் ஒயின் ஷாப் மேல முடியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி சொல்லணும். இதனால வீட்டுல உள்ள பெண்களும் சரி ரோட்லயும் சரி ரொம்ப திறமை பாதுகாப்பு பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். தண்ணி போட்டு வந்து வீட்டுல ஹஸ்பண்ட் எல்லாம் அடிக்கிறாங்க போறாங்க கொடுமைப்படுத்துறாங்க. எவ்வளோ இது நடக்குது. இப்பதான் எல்லாம் தெண்டா இதா இருக்காங்க. பரவாயில்ல. ஒயின் ஷாப் 3 வரை ரொம்ப சந்தோஷம். விஜய் நான் ரொம்ப நன்றி. ஒயின் ஷாப் போயிட இதெல்லாம் கட்டுப்படுத்த ரொம்ப நல்லது. இந்த ஆட்சிக்கு வந்து நினைக்கிறீங்களா நீங்களும்? கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல அவங்க நாங்களும் ஓட்டு போட்டு இதெல்லாம் பெண்களுக்கு இந்த இவ்வளவு வசதி கொடுத்துருக்காங்க. அதையே இது பண்ற மாட்டேங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் தானே. லேடிஸுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே இருக்கு. ஆனா பொம்பளைங்க கடன் தள்ளி கொடுத்துருக்காங்க. 50,000 தள்ளி பண்ணிருக்காங்க. இது விவசாயிகளுக்கு பெரிய ஏமாற்றம் சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ஏமாட்டம் இல்லை. நல்லா தானே செஞ்சிருக்காங்க. எல்லா விஷயம் கம்மியா இருக்கு சொல்றாங்க. அதோட கம்மியா கொடுத்தாலும் மக்கள் நல்லா இருக்கணும்ல. அதே போதும். அதே மாதிரி பசு வசதி ரொம்ப இதா கொடுத்தா பரவாயில்ல. இதேன்னா பசு வசதியோட ரொம்ப இது பண்றாரு. வெளியூர் போறதுக்கு ஓடுறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கு. லேடிஸுக்கு ஃப்ரீ டிக்கெட் கூட கொடுக்காம கூட ஜென்ஸுக்கு முழு டிக்கெட் போட்டா கூட லேடிஸ்க்கு அரை டிக்கெட் போட்டா கூட சந்தோஷமா போயிட்டு வரோம்லானே. ஆனா ஒயின் ஷாப் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். விஜயனாக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். திருச்சி மாநகர் மாவட்டம் புத்தூர் மேற்கு 23 வட்டத்தில் பேசுறேன். இங்க வந்து ரொம்ப நாளா வந்து ப்ராப்ளம் தான் வந்து இந்த மேரிஸ் ஸ்கூல் இருக்கு பாத்தீங்களா, பேருந்து கட்டிக்கிட்ட அது கிட்ட 3 வருஷமா கட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன நிதியில கட்டுறாங்க, எவ்வளவு ஆட்டோ கட்டுறாங்க ஒண்ணுமே தெரியல. அதை வந்து அதுல இது பண்ணணும். ஒரே ஒரு அந்த பஜாருக்கு போறவங்க மெயினே வந்து திருச்சியில ஒரு பஜார்ல தான் எல்லாமே கிடைக்குது. அதுல பஜாருக்கு போறவங்க எல்லாருமே வந்து அந்த இதை பஸ் ஸ்டாண்டை சுத்தி தான் போற மாதிரி இருக்கு. ரொம்ப டிராபிக் அனுபவிக்கிறாங்க. ரொம்ப ஒரு சில ஆளுங்க சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த பாதை நிலையம் வந்து அந்த சீக்கிரமா முடிச்சு கொடுத்துருக்காங்களா நல்லா இருக்கும். எங்க திருச்சி மக்கள் கோரிக்கை இது ஒண்ணு மெயினா வைக்கிறோம். அடுத்த கோரிக்கை வந்து பாத்தீங்கன்னா தரக்கடை வியாபாரிங்க, அதாவது பஜாரை சுத்தி சின்ன சின்ன தரக்கடை வியாபாரிங்க அதெல்லாம் தூக்கிட்டாங்க. அந்த கடையெல்லாம் எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் வாழ்வாதாரத்துக்கு ஏதாச்சும் பண்ணாங்கன்னா நம்ம தமிழக அரசு பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்கு. தளபதி இது உடனே முடிவு எடுக்கணும், ஸ்டெப் எடுக்கணும்னு நாங்களாம் ஆசைப்படுறோம். திருச்சியில நிறைய பேர் தரக்கடை வியாபாரிங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க எல்லாம் சீக்கிரம் அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணாங்கன்னா போதைப் பொருள் வந்து கஞ்சா இதெல்லாம் சொல்றாங்க, கஞ்சா இதெல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, அது இங்க வந்து உறையூர் பகுதியிலையும் திருச்சி சங்ககாண்டபுரத்துலயும் ரொம்ப அதிகமா இருக்கு. அங்க இருந்து வந்து சப்ளை சேல்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. அதை குறைக்கணும். அது நம்ம ஆட்சி வந்துருச்சு. சீக்கிரமே வந்து அதுக்கான இது வெளியில வந்துடும் நினைக்கிறேன். 100% 200% நம்புவோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். அவங்க 5 வருஷமா வந்து நாட்டை கெடுத்து வச்சிருக்காங்க. அதை சரி பண்றதுக்கு நம்மளுக்கு 5 மாசம் தான் டைம் வேணும். எடுத்தவொடனே 5 நாள்லயே சரி பண்ணா எந்த இதுவுமே முடியவே முடியாது. அவங்க 5 வருஷமா கெடுத்து வச்ச தமிழ்நாட்டை வந்து நம்ம 5 மாசத்துல சரி பண்ணிடுவோம். அது தலைமைக்கு டைம் கொடுக்கணும். நாங்க நம்புறோம் எங்க தலைமை கண்டிப்பா சுத்தமான போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவோம். நம்புவோம். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.